அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். அமிர்தா ஜோதிடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தனுசு ராசி நேயர்களே, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டே இருக்கோம்னா, சனி பயிற்சி பற்றிய பலன்கள் நாங்கள் பார்த்துட்டே வர்றோம். தனுசு ராசி நேயர்களுக்கு எல்லா ராசிகளுக்கும் சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சுருக்கமாக தான் பார்த்துட்டே வர்றோம், ரொம்ப விரிவாக பார்க்காம பார்த்துட்டே வர்றோம். அந்த மாதிரி தனுசு ராசினர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? பொதுவாக ஒரு கிரகத்தை பெரிய கிரகம் மாறும்போது எல்லா ஜீவராசிக்கும் மாற்றங்கள் கொடுக்கும். தாவரம் முதல் கடவுள் வரை எல்லா ஜீவராசிக்கும் மாற்றங்கள் ஏற்படும் ஒரு பெரிய கிரகங்கள் மாறும்போது. அப்போ நாங்கள்லாம் மனுஷன் இல்லையா, நம்மளுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கிரகம் நம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது 2.5 வருஷம் இருக்கும். நம்ம ராசிக்கு வரும்போது 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். அது சனியினுடைய இந்த கிரக சூழ்நிலை பாதையில் வர்றாரு இல்லையா, அந்த மாதிரி வரும்போது 30 வருடத்துக்கு ஒரு முறை தான் ஒரு ராசிக்கு வருவார். அந்த மாதிரி உள்ள சனி பகவான் இப்போ இந்த ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி காத்தால இப்போ கும்பத்திலேருந்து மீன் தேர்தல் போகிறார். தனுசு ராசி நேயர்களுக்கு தன்னுடைய அதிபதியான குரு வீட்டுக்கே போகிறார். தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்து அதிபதி, 3ஆம் இடத்து அதிபதி, அதாவது குடும்பாதிபதி, 2வது வீர 3ஆம் இடம்னு சொல்ல முடியா, அந்த மாதிரி வீரஸ்தான அதிபதி, அந்த 2த்துக்கும் அதிபதி உள்ள இந்த சனி உங்களுக்கு 4ஆம் இடத்தில் தன்னுடைய ராசிநாதன் வீட்டுக்கே போகிறார். இப்போ அஷ்டம சனி உங்களுக்கு என்ன பலன் கொடுக்குமோ அதுதான் 4ஆம் இடத்தில் நடக்கும்போது, அதாவது அர்த்தராஷ்டம சனின்னு சொல்ல முடியா, 4 சனி சென்றால் அந்த மாதிரி பலன்கள் கொடுக்கும். மீண்டும் உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா, சனி 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியே பார்ப்பார். உங்கள் ராசிக்கு அதிபதியான 3 வீட்டுக்கே சனி போவார் 4ஆம் வீட்டில். மீண்டும் உங்கள் ராசிக்கு 10ஆம் பார்வையை உங்கள் ராசியே பார்ப்பார். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குங்கன்னு பாருங்களேன். தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் 4ஆம் இடத்துல போய் உட்காந்துருவார், இந்த பக்கம் 10ஆம் இடத்தை தொழில் ரீதியாக பார்வையும் பார்ப்பார். ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும், ஒரு பக்கம் கரைஞ்சிகிட்டே இருக்கும். வருவது தெரியாது, போவதும் தெரியாது. இந்த மாதிரி ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி சனிங்கிறது உங்களுக்கு யார்? குடும்பாதிபதி, தனாதிபதி, கல்விக்காரகன், இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய சொல்லலாம். 2ஆம் இடத்தை 2 பேர் நிறைய இடத்த சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உள்ளவர் தான் 4ஆம் இடத்துல போய் உங்களுக்கு உட்காந்து 10ஆம் பார்வையை பார்க்குறாரு. இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம்னா, சில பேருக்கு இது ஜோதிட மொழியெல்லாம் தெரியும், சில பேர் தெரியாது. அதனால் நம்ம இதெல்லாம் ரொம்ப சொல்கிறதில்ல, 2, 8, 10ன்னு சொல்கிறதில்ல, பொதுவாக சொல்லிட்டே வருது. அந்த மாதிரி வரும்போது தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் குருவே வக்கரத்தில் இருக்கார். அதாவது ஒரு மனுஷன் நல்லா ஓடிண்டே இருந்தால் எப்படி இருக்கும், சுறுசுறுப்பாக இருந்தால் எப்படி இருக்கும், அதே மனுஷன் கோமாஷ்டத்தில் இருந்தால் எப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் வக்கரங்கிறது எப்படின்னா பின்னோக்கி போவதுன்னு அர்த்தம். நம்ம ஒரு வேலை செஞ்சு போகுது பின்னுக்கு போகுதுன்னா அதோட தன்மையை மாறிடும். அப்போ இருக்கும்போது உங்கள் ராசிநாதனே இப்போ வக்கரத்தில் இருக்கார். எங்கே இருக்கார்? உங்களுக்கு 7ஆம் இடமான மிதுனத்தில் வக்கரமாக இருப்பார். அப்போது தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் இந்த வக்கர நிவர்த்தி ஆகணும். என்ன சாமி சனி பயிற்சி ஆகணுங்கிறீங்க, அப்புறம் குரு பயிற்சி ஆகணுங்கிறீங்க, நம்மளுக்கு எப்படி தான் விடுதலைன்னு. தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்கறதுக்கு வெளியில் தோட்டம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? பெரிய ஆடம்பரம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே போய் அவன் பாடுற கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும். அவன் என்ன கஷ்டப்பட்டுட்டே இருக்கான். தனுசு ராசி நேயர்கள் ஏன் அவனுக்கு இன்னும் நல்லது நடக்கலை, யாராச்சும் பார்த்தா அவங்க நல்லா தானே இருப்பாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. கண்டிஷனாக இருக்க மாட்டாங்க. காரணம் இப்போ நான் சொல்கிறது உண்மை தான். நீங்கள் பாருங்கள், தனுசு ராசிக்கிட்ட போய் கேளுங்க, 100க்கு 70 பேர் கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. யாராச்சும் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் வெளியில் அப்படி தெரியாது. அப்படியே பார்க்கும்போது ஒரே ஆடம்பரமாக தெரியும். இப்போ உங்களுக்கு சனி பேச்சு மாறுது, ஒரு பேச்சு மாறுது. இப்போ எப்படி இருக்கணும்பீங்க, அதாவது சில கிரகங்கள் மாறும்போது அந்த கிரகம் எப்படி மாறுகிறது, உங்களுக்கு அந்த ராசியிலேருந்து எந்த வீட்டில் வருது, எந்த பார்வை பார்க்குது, அந்த மாதிரி தன்மையில் தான் மாறும். இப்போ உங்கள் ராசிநாதன் வக்கரத்தில் இருக்காரு, குடும்பாதிபதி 4ல் போகிறாரு. யார்? சனி. அஷ்டம சனி என்ன பண்ணுமோ அதுதான் 4ல் போகணும்னு செய்யணும். இது ஒரு பக்கம் இருக்க, உங்கள் ராசிநாதன் வக்ர நிவர்த்தி ஆவார். வக்ர நிவர்த்தி எதில் ஆவார் பார்த்தீங்களா? அஷ்டம குருவை மாறிடுவார்.
உச்சம் பெற்றாலும் அஷ்டம குருவாக போயிடுவார். அப்போ விரயம் தான். அஷ்டமத்தில் குரு வந்தாலும் விரயம், அஷ்டமத்தில் சனி வந்தாலும் விரயம். அஷ்டமத்தில் சனி வரது பதிலாக 4 சனி வந்துடுறாரு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் பயமுறுத்துற மாதிரி நம்ம அந்த ஜோசியம் சொல்றதில்ல. அதாவது இது எப்படி நடக்கிறது, ஏன் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, பொதுவான பலனை எப்படி சொல்றாங்க, ஏன் நல்லது, இதெல்லாம் சில ஜாதகத்தில் இப்படி தான் இருக்கும். இந்த நம்ம வந்து பிறப்பு ஜாதகத்துலேருந்து குரு நம்மளுக்கு வந்து நீச்சமாக இருப்பார், இல்லை பகையாக இருப்பார், ஏதோ ஒரு காரணத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி இடத்துல நாங்கள் மாட்டிக்குவோம். அப்போ அஷ்டம குரு உச்சம் பெறுவார், அஷ்டமத்துலேருந்து உச்சம் பெறுவார், சனியும் நாளில் போவார். இது வந்து சில சில காரணங்களால் வந்து சில மாற்றங்கள் அப்போ அப்படியே மாறும். அது எப்படின்னா இந்த குருவுடைய பார்வை சொல்ல முடியா, 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, இதெல்லாம் வச்சு சில நகர்வுகள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதே மாதிரி சனியின் பார்வைன்னு சொல்ல முடியா, 3, 7, 10 அந்த மாதிரி வரும்போது அப்புறம் அதே மாதிரி ஒரு மாதம் அதுலேருந்து சூரியன் நகரும் 5ஆம் இடத்துலேருந்து, அப்புறம் சுக்கிரன் நகர்வார். இந்த மாதிரி கிரகங்கள் நகர நகர ஒரு மாதம் நம்மளுக்கு வருவாய் அதிகப்படியாக இருக்கும், ஒரு மாதம் சுத்தமாக வருவாய் இருக்காது, ஒரு மாதம் நம்ம சுறுசுறுப்பாக வருவோம், ஒரு மாதம் உடம்பு ஏதாச்சும் பாடுபடுத்தும். இந்த 2.5 வருஷத்தில் மாறி மாறி ஏதாச்சும் ஆகிட்டே இருக்கும். ஒன்று குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார், அதோட தாக்கம் இருக்கும். சனி பயிற்சி, அதோட தாக்கம் எல்லா ராசிக்கும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது தனுசு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறது மாதிரி பார்க்க போனீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, அவ்வளோதான். அதிகமான கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார், அதிகமான சௌரியத்தையும் கொடுக்க மாட்டார். தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் இது மிதமான மழைன்னு சொல்கிற முடியாது. அந்த மாதிரி தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் இந்த 2 வருஷம் அப்படியே பேலன்ஸ் பண்ணி போக வேண்டியது. அழகாக இருக்கிற வச்சுட்டு சந்தோஷமாக வரணும். நம்ம வந்து தேவையில்லாமல் ஆடம்பரமாக அப்படியே போய் கடன் வாங்குறது, பொருள் வாங்குறது அப்படின்னா கடனாளி ஆகிட்டே தான் இருப்போம். ஆனால் அந்த மாதிரி வேலைலாம் பண்ண வைப்பாங்க இந்த ராசிநாதன்லாம். ஆனால் நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். சில பேர் வந்து 7 சனி நடந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாது, குரு வக்கரமாக இருந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் புதுசு புதுசாக சொல்கிறாங்க. குரு வக்கரமாக இருந்தான்னா குரு எல்லா இடத்துலையும் தான் வருவார், உச்சம் பெறுவார், வக்கரம் பெறுவார். சனி வக்கரம் பெறுவார், உச்சம் பெறுவார். 7 சனி 7 வருஷம் நடந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க. நம்ம ஜாதகத்தில் திசை வரணும், குரு பார்வை இருக்கணும், நம்மளுக்கு நல்ல இடத்துல குரு பார்வை இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் ஒரே ஒரு பார்வை, அதாவது குரு 7ல் வந்துட்டா இல்லை குடும்பத்தில் பார்வை பார்த்தா கல்யாண தசைன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு ஜாதகத்தில் கிட்டத்தட்ட 23 வகை வச்சு பார்க்கலாம் கல்யாண தசை வந்துருச்சான்னு. ஏன்னா அது ஜோதிடர்கள்லாம் தெரியும். 23 வகையை வச்சு பார்க்கலாம் கல்யாண செய்வதற்கு நடக்குதா நடக்கலையான்னு. அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதனால் கல்யாண தடைகள் வரும், அதெல்லாம் கணக்கு கிடையாது. இந்த ராசி பொறுத்த வரைக்கும் இந்த சனி தசை ஆனது ஒரு மிதமான பலன் தான் கொடுக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு ஜாதக ரீதியாக சந்தேகங்கள் இருந்தால் நம்ம இதில் தெளிவாக முகவரி கொடுக்குறோம், நம்ம ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டே இருக்கோம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை பார்த்து நம்மகிட்ட தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் சந்தேகங்களுக்கு நாங்கள் பதிலளிக்க தயாராக உள்ளோம். இப்போ நடைபெறுகின்ற சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக அமையட்டும் என்று சொல்லி